கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ச்சி. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றால் தலைப்பு சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி. தலைப்பு சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி. இந்த தலைப்பிலே ஆவியானவர் மார்க்க விசேஷம் 3வது அதிகாரம் 27 வருஷத்தை கொண்டு ஆவியானவரே 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 பேசுவராக. அவர் ஒரு மலையின் மேல் ஏறி, எங்கே ஏசப்பா மலையின் மேல் ஏறி தனக்கு சித்தமகளை அமர்த்தி வரவழைத்தார். அவர்கள் அழைத்து வந்தார். ஒரு மலையில் ஏறி அவர் சித்தமானவர்களை அழைத்து அமர்த்தி வரவழைத்தார். அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் தெரிந்து கொண்டார்? 12 வரை இயேசு தெரிந்து கொண்டார்கள். அவர் 12 பேர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி எல்லா சபைகளையும் அவளுக்கு ஏற்றவங்களை தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படி செய்யல, தெரிந்து கொண்டார். யாருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, யாருக்கு நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, யாரை பொருள் கொடுப்பாங்க, அதுதான் இன்றைக்கி தெரிந்து கொள்கிறாங்க. தம்மானாதியாதியா. ஆனால் இயேசு அப்படி இல்லை, தெரிந்து கொண்டார். இன்றைக்கி வேண்டியவளை தான் தெரிந்து கொள்வாங்க. அதான் அவங்க தான் முன்னே கொண்டு வைப்பாங்க. இந்த பொன்னாடை போட்டி உங்களுக்கு ஆற்றல் உட்கார வைப்பாங்க. உண்மையான தேவ மனுஷத்துக்கு எல்லாம் இந்த சபைகளில் இடம் கிடையாது. அவங்கள போல்சி பேசணும், தூக்கி பேசணும், அவங்கள தொட்டு தாளாட்டணும். அவங்க தான் இந்த சபையில் முன்னால் ஆட்டம் உட்காருவாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. 12 வரை அவர் மலையில் ஏறி சித்தமானவர்களை தமிழத்தில் வரவழைத்தார். எந்த ஊழியக்காரர்களும் சித்தமானவர்களை ஆற்றல் உட்கார வைக்க மாட்டாங்க. அவள் போற்றி பேசணும், நிறைய உலகப்பரமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நிறையா காணிக்கை கொடுக்கணும், தசம். அவங்களுக்கு தான் முதல் இடம் இன்றைக்கி சபைகளில். நிறைய சபைகள் அப்போ தான் இருக்குது, தெரியும். அதை நான் குறை சொல்லலை. அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்க பண்ணும்படியாக அவர்களை அனுப்பினார். 12 தெரிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவளை அனுப்பினார். அனுப்பின போது இயேசுவே இந்த 12 பேர் அனுப்பி என்ன நடந்தது தெரியுமா? வியாதிகளை குணமாக்க, பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எப்படின்னா பிசாசுகளை துரத்தும்படியாகவும் வியாதிகளை குணமாக்கும்படியாகவும் பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் உடையவர்களாகவும் அவளை அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார் இயேசு. இன்றைக்கி அதிகாரம் கொடுக்கணும்னா அதுக்குள்ள கிருபை இருக்கணும். வல்லவன் தான் அந்த ஊழியக்காரர்கள் ஆசிரியத்து ஜெபம் அனுப்புனா அங்கே ஒரு வெளிச்சம் வரும். அதான் உண்மை. அது இன்றைக்கும் சபைகள் அப்படிப்பட்ட எல்லா சபையும் சொல்ல மாட்டேன், வெளிச்சம் இல்லை, இருட்டாரமாக தான் இருக்குது. ஆனால் ஏசு அப்படி இல்லை. என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரை வார்த்தை செயல்படுகிற 12 பேர் சேர்த்து கொண்டு அவர்களை தமிழை கூட இருக்கும் பிரசங்க பண்ணும்படியாக அவளை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்க ஆக்கி நிறுத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர் யாரெனில் சீமோன், இவனுக்கு பேர் என்று பெயரிட்டார். செபேதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான், குமாரனாகிய யாக்கோபு, சகோதரனாகிய யோவான், இவருக்கும் இடிமுழக்கம் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும். அதே போல் தர்கேஸ் எங்கு பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்தலோமிகு, தோமா, அல்வேயுவாரன் யாக்கோபு, ததேயு, கானானிய ஆகிய சீமோன், இவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களை பின் வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமையலாதபடி அநேக ஜனங்கள் மறுபடியும் அங்கே சீசர்களுக்கும் சாப்பிடுறதுக்கு நேரமே இல்லை. அவ்வளோ கூட்டம். நைட் இன்னைக்கெல்லாம் பெரிய கூட்டம் பத்திரிகையில் போடுறாங்க. இந்த கூட்டம் இல்லை, இயேசுவை தேடி வந்த கூட்டம், மனிதனை தேடி வந்த கூட்டம் அல்ல. அப்படிப்பட்ட கூட்டம் வந்தது. அவங்க காட்டி கொடுத்த யூதாஸ் வரையும் என்பது அவனும் காட்டி கொடுத்த யூதாஸ் அங்கே இருந்தான். அது பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிட்றதுக்கு சமையல் இல்லாதபடி அங்கே மறுபடியும்
வந்தார்கள். அவருடைய இனத்தார் அதை கேட்டபோது அவர் மதிமங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். மதிமங்கி இருக்கிறான்னு பொறாமையினாலே, எரிச்சனாயில், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சலாவினாலே இருக்கிறாங்க. இப்போ சிலவங்க வருவாங்க, வந்து உடனே ஐயா என்ன வயசாச்சியே இவ்வளவு நீங்கள் வலிமையாக பேசுகிறீங்களே பாருங்க, அவர் எதுக்கு வந்தார்? செபத்துக்கு வந்தாரா? ஏண்டா ஊழியக்காரர் வன்கனாக வந்தாரா? இப்படி இருக்காங்க உலகெல்லாம். அருமையான தேவச்சனமே. அதே போல் அவருக்கு போல பொறாமை, ஏற்று பொறாமை எரிசல் வந்துட்டு, எரிசலும் இருந்து வந்த வேத பாரகர் இவன் வெயில் சேவிலை கொண்டு இருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே துரத்துகிறான் என்றார்கள். இது பிசாசின் தலைவனாலே துரத்துகிறான், பொறாமையினாலே, எரிசினாலே, வஞ்சனையினாலே பேசுகிறாங்க. அன்றும் இயேசுவை குறித்து பேசுனாங்க, இன்றும் பழமையான ஊழியத்தை பேசுவாங்க. அவங்க செபத்துக்கு வரல. பொறாமை, எரிச்சல், வஞ்சகம், உலகமே என்றால் பொறாமை, எரிச்சல், வஞ்சகம் நிறைஞ்சு போச்சு. அப்படிதான் வராங்க. அருமையான தேவச்சனமே, அதுதான் பார்க்குறோம். அவர்களை அவர் அழைத்து ஊமைகளாக சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? சாத்தானை சாத்தான் துரத்த முடியுமா? துரத்துவானா? அவன் ஒரே கூட்டாளியாக இருக்காத. சாத்தானை சாத்தான் துரத்த மாட்டான், அவன் ஒரே கூட்டாளி. உலகம் அவன் ஒரே கூட்டாளியாக இருக்கான், அவன் துரத்துவானா? துரத்த அங்கே அவர் துரத்துவான். இயேசுவின் நாமத்தில் தான் துரத்த முடியும். சாத்தான சாத்தான் எங்கேயுமே துரத்த மாட்டான், துரத்த போடுறதும் இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் சாத்தானை துரத்த முடியுமே தவிர சாத்தான் துரத்த முடியாது. நீங்கள் அநேக மந்திரவாதித்த போய் சாத்தான் துரத்து போகிறான், அவன் துரத்துவானா? துரத்த முடியுமா? சாத்தான் துரத்துவான், மந்தவனையும் சாத்தான் அவன் எப்படி துரத்துவான்? துரத்த முடியாது. அருமையான தேவைச்சானமை. அப்படி என்றால் ஆவியான சொல்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சூத்திரம் இங்கே பார்க்கும்போது சாத்தானை சாத்தான் துரத்துவது இல்லை என்று பார்க்குறோம். அவர் சொல்கிறார், அவளை அவர் அழைத்து உண்மையாய் அவளுக்கு சொன்னதாவது, சாத்தான சாத்தான் எப்படி ஒரு ராஜ்யம் தனக்குள்ளே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிறைவிடும். இந்த குடும்பத்தில் பிரிவு நிலை இருக்குமா? நிற்காது. சாத்தான் தனக்கு விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிறைமாட்டாண்டு அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினாகில் வீட்டை கொள்ளையிடுவான். இதான் அந்த வார்த்தை. ஒரு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற 7 கட்டத்தில் ஒவ்வொரு தாய் தாப்பன் ஜபிக்க போகிறேன். அத்தை 35 வாய் முழா திறப்பேன் உலகத்தை 19 அரை போல வெளிப்படுத்தி வந்து பிறப்பட்டது. தீர்க்கசி தேவன் தீர்க்கசி வாயாக இருக்கிறார் ஏசப்பா. அவர் உங்களோட பேச போகிறார், அது ஒன்று கேட்க கடவான். இதில் மற்ற 35 86 இந்த தீர்த்த ஊழியத்தில் யார் வந்தாலும் ஆவியான பேசுறது உறுதிப்பட்டு சொன்னாலே அது நிறைவேறிடும். இதுதான் தீர்த்த ஊழியம், நிறைவேறும். இவளுக்கு ஆட்சேபிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். இயேசுடைய வருகை அசுத்தாவிகள் எல்லாம் காத்தற்படுத்தி காட்டி பாதாத்தை அடைக்கப் போகிறார். உலகத்தில் உள்ள அசுத்தாவிகளை மிகவும் தூரமாக இருந்தால் அந்த சாமி எல்லா சாமியும் பாதாளத்து போயிடும், சீக்கிரம் போயிடும். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை போயிடும். மிகாவில் தேவன் இங்கே தான் இருக்கிறான், அதிச பக்கத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், ஆவியான பேசிக்கொண்டு இருக்கிறார். கலைகள் எங்கெல்லாம் கழித்தாலும் இந்த ஊழியத்துக்கு எங்கெல்லாம் கலைகள் விற்றால் அவ்வளோ பிடிக்கப்படும், ஒரு கலை இருக்காது. ஏனென்றால் நிறைய எதிர்ப்பு, துரோகம், வஞ்சகம், சூனியம் எல்லாம் செய்து வெற்றி பெற முடியாது. சாதாரண துரத்த முடியும், கர்த்தர் துரத்துவார். இதுதான் ஆண்டவரோட வார்த்தை. விழுந்து கிடக்களை கூட கர்த்தர் தூங்கி நடத்துவார். ஒரு செவ்வாய்க்கிழமை வீட்டில் ஒரு அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இப்படிப்பட்ட அதிசயம் ஆண்டு செய்வாரா? ஆச்சரியப்படுவார். உலகமே இந்த ஊழியத்தை காணும் கொஞ்சம் ஆட்கொள்ள. நிச்சயமாக முடிவுன்னு நம்பிக்கொண்டு என் மகனை கேள், மகளை கேள். நீ ஒரு தாரணம் கொடுத்தால் 50 வருஷம் வீட்டில் வந்து ஒரு நாள் பாரு உபாசம் கொடுத்தல. இது சபை கிடையாது. நீ வந்தவனுங்க சபை சேர்த்துட மாட்டோம்,
இது விடுதலை ஊழியம். நிச்சயமாக ஆண்ட கிரியை செய்வார். அழுக்கு உடைகளை தயாரித்துக்கொண்டு நீங்கள் சபைகள்லாம் போகிறீங்க, அதை நான் கலந்து பார்க்குறேன். யார்கிட்டாலும் அழுக்கு உடை இருக்குது, மனம் திரும்பாத உடை, எச்சிப்பை பெற்று அதுவும் இல்லாத உடைகள்லாம் கலத்தி போட்டுட்டு எச்சிப்பின் உடைகளை கட்டுங்கள். கத்த சொல்லுகிறார். திகாவில் தூதங்க தான் இருக்கிறான். விழா எல்லா இடங்களும் நடந்தாலும் ஆண்டோடைய விழாக்குக்கும் மத விழாக்குக்கும் மறுச்ச வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் நடத்தக்கூடிய விழா தான் பரிசுத்த ஆவியோட விழா. மனுஷன் நடத்துகிற விழா பரிசுத்த ஆவி நடத்தக்கூடிய விழா இல்லை. ஒரு கொடுக்கல் வாங்கல்ல ஒரு தகராறு வந்து பிரச்சனை வரப்போகுது வீட்டில். இதே நீங்கள் பார்ப்பீங்க. மூட்டை மூட்டையாக பணத்தை வச்சுருந்தாலும் பணம் ஒன்று ரசிக்காது, இயேசு தான் ரசிப்பார். கள்ள காதல் ஒரு மகனுக்கு இருக்குது. கள்ள காதல் ஒரு மகளை கள்ள காதல் பண்ணுறான். நீ கள்ள காதல் பண்ணால் முடிவு உனக்கு மரணம் தான். எந்த பெண்ணுக்கிட்ட கள்ள காதல் வைக்கிறாரோ திரும்பி பார்க்க ஓடிடும். அப்போ தப்பிச்சுட்டா, இல்லைன்னா உனக்கு கஷ்டம்தான் வரும். கள்ள காதல் கத்தை காட்டுகிறார். ரியா ஒரு வீடு கட்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது இருக்காங்க. அங்கே அழுக்கு முட்டை இருக்குது, வீட்டுக்குள்ளே அசுத்தம் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு போக முடியல. என் மனம் திருப்பி அந்த வீட்டுக்காக அங்கே அழுக்கு மூட்டையை எடுத்துப்படி தேவம் பண்ணு. அப்போ அழுக்கு மூட்டை வெளியே போவோம், அந்த வீட்டுக்கு போவாய். ஒவ்வொரு வரும் கத்தரை தேடக்கூடிய காலம் வந்து விட்டாது. அப்போ இப்போ தான் வந்துட்டு வெண்ணங்கிட்ட தூதன் அதிசய பரகாசு முழுவதும் இருக்கிறாங்க. என்ன முடியாத தூதர்கள். ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தியை ஆவியானவர் பேசுகிறார். அதை புரிஞ்சு கொள்ளணும். கத்தர் பேசுகிறார். காதும் உரைக்கூடிய வார்த்தையெல்லாம் ஆமன் அவருக்கு அழுக்கு முட்டை இல்லை, பசுத்த முட்டை இருக்கு, அசுத்தாகி வராது, சிக்கரை வராது, தேன் கொண்டு தேன் போல தேவனுடைய வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சந்தோஷமார்கள். அருகே சமைப்போம். அடுக்கு மாடி கட்டுறதுக்கெல்லாம் கஷ்டம் வரும், பார்த்துக்கிடுங்க. 90 நாட்களில் உள்ள பல சமூகங்கள் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இது வருகைக்குள்ளே சென்னை நடக்கும், பார்த்துக்கிடுங்க. எல்லோரும் கத்தரை தேடக்கூடிய காலம் வந்து விட்டாது. இப்போதே வந்து விட்டாது. ஒரு அற்புதத்தை ஒரு வீட்டார் இருப்பாராக, அது அற்புதம் நடக்கும். என் மகனை கேள், என் மகளை கேள். அசுத்தாவிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உண்டா இல்லையா என்றால் அசுத்தாவி அசுத்தாவி தான். நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் மனம் திரும்பி பசுத்தாவிகளை ரப்பி ஜெபிக்கிற மகளாக இருந்தால் ஆவியானவர் வாக்கு கடக்காத கிரியை செய்வார். எல்லா ஆசீர்வாதமும் தேடி வரும். எந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்குமா? கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும். இதான் ஆண்டவரோட வார்த்தை. நீச்சல் குளம் நீந்துவில்ல, தேர்ந்த கொஞ்ச நாள் தண்ணியில் நீந்தும். அதை பார்த்துக்கணுங்க. குடிக்கிற தண்ணி குடிக்க முடியாது, குளிக்கிற தண்ணி குளிக்க முடியாது. அதே போல் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுது என்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வருகைக்குள்ள அடையாளம் உலகம் நடக்கும். என் ஜீவனை கொண்டிருக்கிறேன். தெரியும் எதிர்பாராத ஒரு கஷ்டம் வரும், அதை பார்த்துக்கிடுங்க. இது ஆண்டவரோட வார்த்தை நிறைவேற்று. இது பார்க்குற ஒருவரும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிசய பராக சொல்லியத்துக்கு நீங்கள் எந்த வீட்டத்தால் கிராமத்தால் நகரத்தை மாவட்டம் வந்து ஒருத்தர் வந்து பாருங்கள். ஆவி என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.